அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அன்னலாரின் வியக்கத்தகு வழிமுறைகளை நன்கு அறிந்தவர் அபூபக்கர் அலி. எதிரிகளின் தலை குனியுமாறு திட்டங்கள் தீட்டும் அன்னலாரை பற்றி அனுபவ ரீதியாக அவர் அறிவார். தௌர் குகை மக்காவில் இருந்து 5 கல் தொலைவில் தெற்கே யமன் நாட்டுக்கு செல்லும் வழியில் உள்ளது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வெளியேறி விட்டார்கள் என்று கேள்விப்படுபவர்கள் அன்னலார் மதினாதான் சென்றிருப்பார்கள் என வடக்கு திசையை நோக்கியே செல்வார்கள். மதினா நகர் மக்காவுக்கு வட திசையிலேயே உள்ளது. ஆகவே அன்னலாரை பின்தொடர்பவர்கள் அன்னலார் எப்பக்கம் சென்றார்கள் என்பதை அறியாமல் குழம்ப வேண்டும் என்பதற்காகவே தெற்கு திசை நோக்கி சென்று தௌர் குகையை அடைந்தார்கள். அன்னலார் தௌர் குகையை நோக்கி சென்று கொண்டிருந்த வைகரை பொழுதில் அலி அவர்கள் படுக்கை விட்டெழுந்தார். வீட்டுக்குள் எழும் ஓசைகளை கேட்ட வெளியில் நின்ற குறைசிகள் காரியத்தை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதை எண்ணி விழித்தெழுந்தார்கள். வீட்டினுள்ள என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்பிய சிலர் கதவெடுக்கின் வழியாக உற்று பார்த்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கையிலிருந்து எழுந்தது யார்? திரும்ப திரும்ப இடைவெளியினூடே பார்த்தனர். அவ்வுருவம் அபு தாலிபுடைய மகன் அலிரலி என்பதை பார்த்து திகைத்தனர். அந்தோ என்ன நடந்தது? நாம் ஏமாந்து விட்டோமே என குறைசிகள் தங்களுக்குள் அதிர்ச்சியடைந்து பேசிக் கொண்டனர். நாம் இரவு முழுவதும் அலிக்காகவா உட்கார்ந்திருந்தோம்? நாம் அலியை முகம்மது என்று நினைத்தோம். அலி ஏன் இன்று முகம்மதுடைய படுக்கையில் படுத்திருந்தார்? அப்படியானால் முகம்மது எங்கே என குழம்பிய குறைசிகள் தங்களுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டனர். அவர்கள் கேள்விகளுக்கு யாரும் பதில் தரவில்லை. படிப்படியாக அங்கும் இங்கும் இருந்த குறைசிகள் அன்னலார் வீட்டுக்கு முன் வந்து குழுமினர். சிறிது நேரத்தில் அங்கு ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டது. அன்னலாரின் கதை என்ன என அறிய மக்கள் அங்கு விரைந்து வந்து சேர்ந்தனர். அதன் பிறகுதான் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைசிகளிடம் அகப்படவில்லை என்ற செய்தி கிடைத்தது. அனைவருக்கும் எதிர்பாராத அதிர்ச்சி. அவர்கள் கோபம் கொண்டு சீறி எழுந்தனர். வீட்டுக்குள் நுழைந்து அலியிடம் கேள்வி கணைகளை தொடுத்தனர். எங்கே உமது சகோதரர் என குறைசிகள் அலிரலி அவர்களை கேட்டார்கள். எனக்கு தெரியாது என்ற பதிலே கிடைத்தது. அலிரலி அவர்களை வீட்டை விட்டு வெளியே இழுத்து வந்து மாறி மாறி ஒவ்வொருவரும் அடித்தனர். எவ்வாறேனும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடத்தை துப்பு தொடங்க வேண்டும் என குறைசிகள் முயன்றனர். அலிரலி எனக்கு தெரியாது என்றே தொடர்ந்து பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். முற்றிலும் நிராசை அடைந்த குறைசிகள் அலிரலி அவர்களை கௌபாவுக்கு இழுத்துச் சென்று அங்கே அடைத்து வைத்தனர். அப்படியும் அவர்களுக்கு திருப்தி கிடைக்கவில்லை. அங்கும் அலிரலியை துன்புறுத்தினர். அப்போது அங்கு வந்த அலிரலி அவர்களின் உறவினர் ஒருவர் தலையிட்டு அவரை காப்பாற்றினார். குறைசிகளின் கோபம் கொஞ்சம் கூட குறையவில்லை. அவர்களில் சிலர் மக்காவின் தெருக்களில் தேடினர். சிலர் மதினாவின் திசை நோக்கி ஓடினர். சிலர் அபூபக்கர் அலி வீட்டுக்கு விரைந்தனர். அந்நலாரின் நெருங்கிய நண்பர் அவர் என்பதால் அங்கு தேடிச் சென்றனர். அபுஜஹில் அபூபக்கர் அலி அவர்களின் வீட்டின் கதவை தட்டினான். அபூபக்கரின் மூத்த மகள் அஸ்மா அலி வெளியே வந்தார். அவரிடம் எங்கே உங்கள் தந்தை? பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள் என கேட்டான். நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? அவர்கள் எங்கே போனார்கள் என்பது எனக்கு தெரியாது என அஸ்மா அலி துணிச்சலாக பதில் சொன்னார். அபூபக்கர் அலி வீட்டில் இல்லாததால் அவர் அன்னலாருடன் சென்றுள்ளார் என்பதை எதிரிகள் விளங்கிக் கொண்டார்கள். ஏற்கனவே கோபமுற்றிருந்த அபுஜஹிலுக்கு அஸ்மாவின் பதில் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. அவன் தன் பலத்தை எல்லாம் கையில் திரட்டி அஸ்மாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அஸ்மாவின் காது வாளி அறுந்த தூரத்தில் போய் விழுந்தது. அதன் பிறகு அங்கிருந்து திரும்பிய குறைசிகள் காலடி தடத்தை வைத்து அன்னலாரை தேட ஓர் ஆளை பிடித்தனர். அவன் பெயர் சுராக்கா பின் மாலிக். விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்ட அவன் அன்னலார் மற்றும் அவர்களுடைய தோழரின் காலடி தடங்களை பார்த்து கொண்டே நடக்கத் தொடங்கினான். அவனைத் தொடர்ந்து குறைசிகள் கூட்டமும் சென்றது. காலடி தடங்களை தொடர்ந்து சுராக்காவும் குறைசிகளும் மக்காவுக்கு வெளியே வந்து பின்னர் தெற்கு பக்கமாக திரும்பி தௌர் குகையை நோக்கி முன்னேறினர். முகம்மது எங்கே சென்றிருப்பார்? தெற்கு பக்கமா அல்லது வடக்கு பக்கமா என மக்கள் கேட்டனர். குறைசிகள் பதில் சொல்ல முடியாமல் சுராக்காவுடன் சென்று கொண்டிருந்தனர். ஆள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை,
துப்பு கிடைத்தால் போதும் என்றாகிவிட்டது. காலடி தடங்களை பின்தொடர்ந்து மணல்வெளியில் சென்ற சுராக்கா தவுர் மலை மீது ஏறினார். இறைவன் தன் தூதருக்கு எதிரிகளின் சதியை முறியடிப்பதாகவும் அவர்களுக்கு சிறிதும் பங்கம் விளையாது என்றும் வாக்களித்திருந்தான். அவனை விட உண்மையாளன் வேறு யார் இருக்க முடியும்? சுராக்கா மலை மீது ஏறினான். உடன் குறைசிகளும் சென்றனர். அப்போது சுராக்கா திடீரென நின்று விட்டான். அவன் முகம் சுருங்கிவிட்டது. செய்வதறியாது அவன் திகைத்து நின்றான். சுராக்காவின் நிலைமையை கண்ட குறைசிகள், என்ன சுராக்கா, என்ன நிகழ்ந்தது உனக்கு? ஏதாவது நல்ல செய்தி உண்டா? ஏன் நீ திடீரென நின்று விட்டாய் என கேட்டனர். முகம்மதும் அவர் நண்பரும், இதோ இந்த கல்வரை வந்த தடங்கள் தெரிகின்றன, அதன் பின்னுள்ள தடங்களை காணோம். அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை என சுராக்கா கூறினான். இதை கேட்ட அனைவரும் சப்தமிட்டு சிரித்தனர். சுராக்காவை பலவாறு கிண்டல் செய்தனர். என்ன நேர்ந்தது சுராக்காவுக்கு? எப்போதும் தடுமாறாதவர் ஏன் இப்படி தடுமாறுகிறார் என அவர்கள் நினைத்தனர். சிறிது தொலைவில் இடையன் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனிடம் சென்று, இம்மலை மீது இரு மனிதர்கள் ஏறுவதை நீ பார்த்தாயா என கேட்டார்கள். யாரையும் நான் பார்க்கவில்லை, ஒருவேளை குகைக்குள் இருக்கக்கூடும், நீங்களே சென்று பாருங்கள் என்று இடையன் பதில் கூறினான். கைகளில் அம்பையும் வாளையும் தடியையும் எடுத்துக்கொண்டு குறைசிகள் வேகமாக மலை மீது ஏறி குகையை நோக்கி விரைந்தனர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லும் வாய்ப்பு தனக்கே கிடைக்க வேண்டும் என்ற ஆவலில் அவர்கள் ஒவ்வொருவரும் அலைந்தனர். அத்தருணத்தில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகைக்கு தொழுது கொண்டிருந்தார்கள். உடனிருந்த தோழர் அச்சத்துடன் எதிரிகளின் பார்வை பட்டுவிடக் கூடாதென்ற பதற்றத்தில் இருந்தார். எதிரிகளின் குரல் குகைக்குள்ளும் கேட்டுக்கொண்டிருந்தது. கூச்சல், தடிகளின் ஓசை, காலடி சத்தம் என ஒலிகள் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்தன. மௌனமாக இருந்த அபூபக்கரின் பார்வை அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எண்ணத்தை ஊடுருவி பார்ப்பது போல் இருந்தது. அன்னலாரை மறைத்து கொண்டு நிற்கலாமே என அவர் எண்ணிய போது அன்னலார் தொழுகையை முடித்திருந்தார்கள். அன்னலாரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதை அறிந்த அபூபக்கர் அலி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார். அவரது முகம் வெளுத்து விட்டது. மனம் தளர்ந்து காணப்பட்டார். நிலைமையை புரிந்து கொண்ட அன்னலார் அபூபக்கருக்கு ஆறுதல் கூறினார்கள். பயப்படாதீர்கள், இறைவன் நம்முடன் இருக்கின்றான் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது குகை வாசலை நோக்கி சென்ற ஒரு குறைசி திடீரென திரும்பி விட்டான். அவன் முகத்தில் அவநம்பிக்கை காணப்பட்டது. அவனை தொடர்ந்து சென்றவர்களும் திரும்பி அவன் முகத்தை பார்த்தனர். ஏன் திரும்பி விட்டாய்? என்ன நடந்தது? குகைக்குள் செல்லாமல் ஏன் நீ திரும்பி விட்டாய் என மற்றவர்கள் அவனை கேட்டனர். இக்குகை வாயிலை மூடியிருக்கும் சிலந்தி வலை எவ்வளவு பழமையானது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த சிலந்தி வலை பின்னப்படும் போது முகம்மது பிறந்தே இருக்க மாட்டார். குகை வாயிலின் இரு பக்கங்களிலும் காட்டுப்புறாக்கள் வேறு கூடு கட்டியுள்ளன. அதன் வழியில் மரமும் அடைத்து கொண்டு நிற்கிறது. எனவே குகைக்குள் எவரும் சென்றிருக்க முடியாதென்று எனக்கு தோன்றுகின்றது என சொன்னான் அந்த குறைசி. குகை வாயிலில் பேசிய உரையாடல்கள் அபூபக்கரின் காதுகளில் கேட்டது. இதை கேட்ட அபூபக்கர் அலி இறைவன் தன் தூதரை காப்பாற்ற விரும்புகின்றான் என்பதை புரிந்து கொண்டார். இதெல்லாம் அவனுடைய ஏற்பாடுதான். குகை வாசல் வரை வந்து அங்குமிங்கும் உழவிக் கொண்டிருந்த எதிரிகள் உள்ளே எட்டி பார்க்கவில்லை. அவர்களின் கால்கள் அபூபக்கரின் கண்களில் பட்டும் அவர்கள் குகைக்குள் வரவில்லை. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதில் அபூபக்கர் மெதுவாக சொன்னார், எதிரிகளில் யாரோ ஒருவரது பார்வை நம் பாதங்களின் மேல் படுமாயின் நம்மை அவர்கள் சூழ்ந்து விடுவார்கள் என்றார். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, நம் இருவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே? நம்முடன் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றானே, அவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என கேட்டு அபூபக்கருக்கு தைரியம் ஊட்டினார்கள். அப்போது எதிரிகள் குகை வாயிலிருந்து திரும்பி மலையை விட்டு இறங்கினர். அடுத்து அவர்கள் பல இடங்களிலும் தேடினர். எனினும் அவர்களுக்கு தோல்வியே ஏற்பட்டது. இருந்தும் அவர்களின் ஊக்கம் குறையவில்லை. மேலும் அவர்கள் இங்கும் அங்கும் தேடினர். தேடுபவர்களை உற்சாகப்படுத்த அந்நலாரை பிடித்து கொண்டு வருபவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் வெகுமதியாக கிடைக்கும் என்று பறைசாற்றப்பட்டிருந்தது. 100 ஒட்டகங்கள் தனக்குத்தான் கிடைக்க வேண்டுமென ஒவ்வொருவரும் விரும்பினர். சிரமங்களை எல்லாம் பார்க்காமல்
ஒட்டக ஆசையில் பைத்தியம் பிடித்து அலைந்தனர். பேராசை அவர்களை சோர்வில்லாமல் செயல்பட வைத்தது. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருடன் 3 நாட்கள் தௌர் குகையில் தங்கியிருந்தார்கள். அந்நாட்களில் அபூபக்கர் ரலி அவர்களின் புதல்வர் அப்துல்லாவும் அவரது சகோதரி அஸ்மா ரலியும் குகைக்குள் வந்து சென்றார்கள். அப்துல்லா குறைஷியருடைய செயல்பாடுகளையும் தீட்டும் திட்டங்களையும் பகல் முழுவதும் தெரிந்து கொண்டு இரவில் வந்து சொல்வார். அஸ்மா ரலி உணவு கொண்டு வருவார். முன்னிரவில் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு குகை பக்கம் வரும் அபூபக்கரின் அடிமை ஆமீர் இப்னு பஹீரா பாலை கறந்து கொண்டு போய் கொடுப்பார். அதை அந்நலாரும் அபூபக்கரும் அருந்துவார்கள். பின்னர் அப்துல்லாவும் அஸ்மா ரலியும் திரும்பும் போது பதியும் காலடி தடங்களை மறைக்க பஹீரா ஆற்றுக்கிடையே தடயங்களின் மேல் ஓட்டிக்கொண்டு செல்வான். 3 நாட்கள் சென்ற பிறகு அந்நலாரையும் அபூபக்கரையும் தேடுவது நின்று விட்டது. தேடச் சென்றவர்கள் நம்பிக்கை இழந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள். அந்நலார் பயணத்தில் பெரும் பகுதியை தாண்டி விட்டிருப்பார்கள். இனி அவர்களை பிடிக்க முடியாது. எனவே மேற்கொண்டு தேடிச் செல்வது வீண் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டிருந்தனர். குகைக்கு சென்று செய்திகளை சொல்லி வந்த அப்துல்லா குறைஷிகள் தேடுவதில் நம்பிக்கை இழந்து விட்ட செய்தியையும் சொல்லியிருந்தார். அபூபக்கர் ரலி தன் புதல்வரிடம் தாம் தயார் நிலையில் வைத்திருக்கும் 2 ஒட்டகங்களையும் எவருக்கும் தெரியாமல் கொண்டு வருவதோடு அப்துல்லா பின் அரிகத் என்பவரையும் கூட்டிக் கொண்டு வருமாறும் சொல்லி அனுப்பினார். அப்துல்லா பின் அரிகத் அபூபக்கரின் நம்பிக்கைக்கு உரியவர் என்றாலும் இறை நிராகரிப்பாளர். கூலிக்கு அமர்த்தப்பட்டிருந்த அவர் மதீனாவுக்கு செல்லும் ஆள் நடமாட்டம் இல்லாத மாற்றுப்பாதையை நன்கறிந்தவர். மாலையில் அப்துல்லா ரலி தௌர் குகைக்கு சென்ற போது அஸ்மா ரலியும் ஆமீர் இப்னு பஹீராவும் சென்றார்கள். அவர்களுக்கு பின்னால் அப்துல்லா பின் அரிகத் தன் ஒட்டகத்தோடு அபூபக்கரின் 2 ஒட்டகங்களையும் ஓட்டிக்கொண்டு சென்றார். அவர்கள் குகைக்கு வந்தவுடன் பயண ஏற்பாடுகள் துரிதமாக நடந்தன. 2 ஒட்டகங்களில் சிறந்ததை அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தனர். உலகம் அனைத்துக்கும் அருட்கொடையாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களின் தயவை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போது அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மற்றவருடைய ஒட்டகத்தின் மீது ஏறுவதற்கில்லை என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, இது இப்போது தங்களுக்குரியதே. என் பெற்றோர் தங்களுக்கு அர்ப்பணமாக கூடியவர் என்று அபூபக்கர் ரலி கூறினார். இல்லை, இதன் கிரயத் தொகையை பெற்றுக் கொள்ளுங்கள் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வேறு வழியின்றி அபூபக்கர் ரலி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அஸ்மா ரலி பயணத்துக்கு தேவையான உணவை ஓர் ஏனத்திலும் தண்ணீரை ஒரு தோல் பையிலும் கொண்டு வந்திருந்தார்கள். இவ்விரண்டையும் ஒட்டகத்தின் மேல் வைத்து கட்டக்கூட கயிறில்லை. என்ன செய்வதென்று யோசித்த அஸ்மா ரலி தன் இடுப்பில் சுற்றியிருந்த துணியை கிழித்தெடுத்து 2 துண்டுகளாக்கி பயன்படுத்தினார்கள். அதனால் அஸ்மா ரலிக்கு சாதுன்னி தாகைன் 2 இடுப்பு துணி தந்தவர் என்னும் பெயர் வந்தது. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியும் தங்கள் ஒட்டகங்களில் ஏறி அமர்ந்தார்கள். அப்துல்லா பின் அரிகத் தன் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்தான். அபூபக்கர் ரலி வழித்துணை தேவைப்படும் என கருதி தன் அடிமையை தன் பின்னால் ஏற்றி கொண்டார். 4 குழு அப்துல்லா பின் அரிகத்துடைய தலைமையில் புறப்பட்டது. மக்கள் நடமாற்றமற்ற வெறிச்சோடிய கடற்கரை பாதை வழியாக அக்குழுவினரின் பயணம் தொடர்ந்தது. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.